13 நாள் நடந்த இந்த போர்ல நம்ம பாகிஸ்தானை தோக்கடிச்சதோட மட்டும் இல்லாம பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாட்டையே உருவாக்கினோம். இந்த போர்ல உலகத்தோட பவர்ஃபுல்லான நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவா இருந்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லாருமே நமக்கு எதிராக இருந்தப்போ நமக்கு ஆதரவா இருந்த ஒரு முக்கியமான நாடு சோவியத் யூனியன், அதாவது மாடர்ன் டே ரஷ்யா. சோவியத் யூனியன் நமக்கு ஆதரவா மட்டும் இல்லாம இந்த போர்ல நமக்கு டைரக்டாவும் இன்டைரக்டாவும் நிறைய உதவிகளை செஞ்சாங்க. சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு செஞ்ச உதவிகளை பத்தியும் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட் பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். 3 டிசம்பர் 1971 அன்னைக்கு நார்த் வெஸ்டர்ன் இந்தியால இருந்த 11 முக்கியமான இந்தியன் ஏர்ஃபீல்ட்ஸை குறி வச்சு பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஒரு அட்டாக்க லான்ச் பண்ணாங்க. இந்த அட்டாக் மூலமா 1971 இந்தியா பாகிஸ்தான் வார் அபிஷியலா ஸ்டார்ட் ஆகுது. இந்த வார்ல யுஎஸ்ஏ, யூகே, டர்க்கி, சைனான்னு மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கான்னு எல்லா நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருந்ததோட மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு தேவையான நிறைய உதவிகளை செஞ்சாங்க. இந்த போர்ல யுஎஸ்ஏ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண காரணம், ஒருவேளை இந்த போர்ல இந்தியா ஜெயிச்சு பங்களாதேஷ் அப்படிங்கிற நாட்டை உருவாக்கிட்டா இந்தியா ஏசியால ஒரு பவர்ஃபுல்லான நாடா உருவாகிடும். ஏசியால சோவியத் யூனியனோட நட்பு நாடான இந்தியா ஒரு பவர்ஃபுல்லான நாடா உருவாகிறத அமெரிக்கா விரும்பல. அதனால பாகிஸ்தான் இந்த போர்ல ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சாங்க யுஎஸ்ஏ. இது மட்டும் இல்லாம 1971ல பாகிஸ்தான் அமெரிக்காவோட ஒரு நெருங்கின நட்பு நாடா இருந்தாங்க. இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி, சைனா பாகிஸ்தானோட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான், அமெரிக்கான எல்லா நாடுகளும் எதிர்பார்த்தாங்க. ஆனா சைனா கடைசி வரைக்கும் இந்த போர்ல இன்வால்வ் ஆகவே இல்லை. சைனா இந்த போர்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு காரணம் சோவியத் யூனியன். அந்த டைம்ல சோவியத் யூனியன் சைனாவை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு நாடு. ஒருவேளை இந்தியாவை அட்டாக் பண்ணாலோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவியோ இல்ல பண உதவியோ செஞ்சாலோ மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் சைனாவை மிரட்டி இருந்தாங்க. இது போக சைனா இந்த வார்ல கலந்துக்காததுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷாவோட புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. சோவியத்தோட மிரட்டல்னாலையும் ஃபீல்ட் மார்ஷல் சாம் மானெக்ஷாவோட ஸ்ட்ராட்டஜினாலையும் சைனா கடைசி வரைக்கும் இந்த போர்ல பங்கெடுத்துக்கவே இல்லை. யுஎஸ்ஏ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவா 2 போர் நிறுத்த தீர்மானங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா யுஎஸ்ஏவோட பர்மனன்ட் மெம்பரா இருந்த சோவியத் யூனியன் அவங்கள்ட்ட இருந்த வீட்டோ பவர் மூலமா இந்த தீர்மானங்களை வீட்டோ பண்ணிட்டாங்க. இந்த போர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே ஈஸ்ட் பாகிஸ்தானோட பெரும்பாலான பகுதி இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. இவ்வளவு நாடுகள் உதவி செஞ்சாலும் பாகிஸ்தான் தோல்வி அடைய அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க யுஎஸ்ஏ. இந்த நிலைமையில தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் நேரடியா களத்துல இறங்க முடிவு பண்றாரு அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட் ரிச்சர்ட் நிக்சன். வியட்நாமுக்கு பக்கத்துல இருந்த யுஎஸ் நேவியோட 7th ஃபிளீட்டை பே ஆஃப் பெங்காலை நோக்கி டிஸ்பேட்ச் பண்றாங்க யுஎஸ்ஏ. யுஎஸ் நேவியோட 7th ஃபிளீட்டை தலைமை தாங்கிறது யுஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியர். பே ஆஃப் பெங்காலுக்கு யுஎஸ்ஏவோட 7th ஃபிளீட் டிஸ்பேட்ச் ஆக போற மெசேஜை இந்தியன் இன்டெலிஜென்ஸ் இன்டர்செப்ட் பண்றாங்க. அதே மாதிரி அரேபியன் சீயை நோக்கி யூகேவோட HMS ஈகிள் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியரை யூகே டிஸ்பேட்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சோவியத் யூனியன் தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்தியாவுக்கு தெரியப்படுத்துறாங்க. யுஎஸ்ஏ, யூகே, பாகிஸ்தானோட பிளான் என்னன்னா பே ஆஃப் பெங்கால யுஎஸ்ஏ அட்டாக் பண்ணுவாங்க, யூகே அரேபியன் சீ அட்டாக் பண்ணுவாங்க, பாகிஸ்தான் இந்தியாவோட நிலப்பரப்புல அட்டாக் பண்ணுவாங்க. இது மாதிரி இந்தியாவை 3 சைடுல இருந்து அட்டாக் பண்றது மூலமா இந்தியா வேற வழி இல்லாம இவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்க பிளான். இந்த நாடுகளுக்கு தெரியாதது என்னன்னா ஆகஸ்ட் 1971லயே இந்தியாவும் சோவியத் யூனியனும் ஒரு சீக்ரெட் ட்ரீட்டியை சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டி தான் இண்டோ சோவியத் ட்ரீட்டி ஆஃப் பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கோஆபரேஷன். இந்த ட்ரீட்டி படி இந்தியாவுக்கு வெளியில இருந்து ஏதாவது அச்சுறுத்தல்கள் வந்தா சோவியத் யூனியன் இந்தியாவை பாதுகாக்கும். யுஎஸ்ஏவும் யூகேவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவை தாக்க வராங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே இந்தியா இந்த சீக்ரெட் ட்ரீட்டியை ஆக்டிவேட் பண்றாங்க. இந்த ட்ரீட்டி என்னமோ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ஆனா சோவியத் யூனியன் சொன்னபடி ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாததுனால ரொம்பவே வலிமையான யுஎஸ்ஏவோட 7th ஃபிளீட்டை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக இந்தியன் நேவி ரெடி ஆகுறாங்க. யுஎஸ்ஏவோட என்டர்பிரைஸ் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியரோட வெயிட் 75,000 டன்ஸ். இதுல 70 விமானங்கள் இருக்கு. அதே நேரம் இதை எதிர்க்க தயாரா இருக்கிற ஐஎன்எஸ் விக்ராந்தோட வெயிட் வெறும் 20,000 டன்ஸ் தான். இதுல வெறும் 20 விமானங்கள் தான் இருக்கு. ஆனாலும் எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாம யுஎஸ்ஏவோட 7th ஃபிளீட்டை எதிர்க்க தயாராகிறாங்க இந்தியன் நேவி. ஆனா இதுக்கான தேவை ஏற்படல. ஏன்னா டிசம்பர் 13, 1971 அன்னைக்கு விளாடிவாஸ்டாக்ல இருந்து சோவியத் யூனியனோட பெசிபிக் ஃபிளீட்ல இருந்த நியூக்ளியர் ஆர்ம்டு வார்ஷிப்ஸையும் சப்மரைன்ஸையும் இந்தியாவை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க சோவியத் யூனியன். அணு ஆயுதங்கள் உள்ள சோவியத் யூனியனோட போர் கப்பல்களும் நீர்மூழ்கி கப்பலும் பே ஆஃப் பெங்காலையும் அரேபியன் சீலையும் என்டர் ஆகி யுஎஸ்ஏவும் யூகேவும் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 14th டிசம்பர் 1971 யூகேயோட HMS ஈகிள் அரேபியன் சீ கிட்ட என்டர் ஆகுது. அப்போ அரேபியன் சீல அதிக அளவுல இருக்கிற சோவியத் யூனியன் வார்ஷிப்ஸை பார்த்துட்டு அரேபியன் சீக்குள்ள என்டர் ஆகாம மடகாஸ்கரை நோக்கி ஷிப்பை திருப்பிட்டு போயிடுறாங்க யூகே. அதே மாதிரி பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லா சோவியத் யூனியனோட நியூக்ளியர் ஆர்ம்டு வார்ஷிப்ஸும் சப்மரைன்ஸும் இருக்கிறத பார்த்த யுஎஸ்ஏ பே ஆஃப் பெங்காலுக்குள்ள உள்ள நுழையாம கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே திரும்ப போயிடுறாங்க. யுஎஸ்ஏ, யூகே மூலமா இந்தியாவுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தல்களை சோவியத் யூனியன் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முறியடிக்கிறாங்க. டிசம்பர் 16, 1971 ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் இந்தியா கிட்ட சரண்டர் ஆகிறது மூலமா இந்த போர் ஒரு முடிவுக்கு வருது. உலகமே நமக்கு எதிராக இருந்தப்போ சோவியத் யூனியன் நமக்கு செஞ்ச இந்த உதவி இந்தியாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் இருந்த நட்பை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்கிச்சு. இப்போ வரைக்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறந்த நட்பு நாடுகளா இருக்காங்க. 1971 வாரில் நமக்கு மறைமுகமா உதவி பண்ண இன்னொரு நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் செஞ்ச ஹெல்ப் பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். 1971 வாரில் சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு செஞ்ச ஹெல்ப் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையோட பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த